வணக்கம் ரசிகர்களே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இருக்கு, அதனால தான் வந்து பேசிடலாம்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கும் அந்த ஹீரோக்கும் ஏன் கிளாஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸ் கண்டென்ட் வந்து எதுக்குன்றதை நான் சில இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆக்டர் மூவி வேணும்னா நம்ம விக்கிபீடியாவில் போய் பார்த்துருவோம். இந்த கிளாஸ் மூவிஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ யூடியூப் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆன்லைன் மீடியம் ஆகட்டும் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸுங்களுக்கு வந்து ஒரே காலகட்டத்தில் எந்த படங்கள் வந்திருக்கு, ஒன் டே மட்டும் கிடையாது, ஒரே காலகட்டத்தில் எந்த படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பதிவு பண்ணுன்றதுக்கோசம் தான் 5 வாரம் 6 வாரம் வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது நம்ம வீடியோவில். அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த வீடியோவை எடுத்துங்க. ரஜினி பார்த்தீங்கன்னா 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதில் பாதி தான் வந்து சூர்யா 23 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிக்கும் சூர்யாவுக்கும் கிளாஸ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் ரஜினி ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் 23 வருஷம் இப்போ ரஜினி நடிச்சிட்டு இருக்காரு, இப்போ சூர்யாவும் நடிச்சிட்டு இருக்காரு. யாருக்காச்சும் ஒரு கேள்வி வரும்ல, ரஜினிக்கும் சூர்யாவுக்கும் ஒரே டைமில் படம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் விக்கிபீடியாவில் போய் 2 பேர் படத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைத்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிச்சிருக்கும் போது ரஜினி வேஸ் சூர்யா 23 வருஷத்தில் இவங்க 2 பேருக்கும் இந்த படங்கள் தான் ஒரே டைமில் வந்திருக்கா அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த கான்செப்ட் கண்டிப்பாக பிடிக்கும் தெரிஞ்சு தான் இதை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்றீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க, ஸோ அவங்களுக்கு தான் இந்த விளக்கம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரஜினி வேஸ் சூர்யா சேம் டைம் ரிலீஸ் மூவிஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ரஜினிக்கும் சூர்யாவுக்கும் சேம் டேல எந்த படமும் வரல, ஆனால் 2 படம் இருக்குது. அந்த 2த்தையும் நம்ம சேம் டே படம் மாதிரி பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் டார்கெட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. எப்பவுமே பெரிய ஆக்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு 2-3 நாள் முன்னாடியே விட்டுருவாங்க கலெக்ஷன் எடுக்கிறதுக்கோசம். அந்த மாதிரி தான் இந்த 2 படங்களுக்கும் வந்து நாட்கள் முன்னாடி இருக்கே தவிர மற்றபடி 2மே வந்து ஒரே நாளில் டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண படம் தான். அதனால தான் இந்த 2 படத்தையும் ஒரே நாள் படங்களாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2011 வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 7ஆம் அறிவு படம் ரிலீஸ் ஆகிருக்கு சூர்யாவுக்கு. அப்படியே ஒரு நாள் கழிச்சு 26/10/2011 கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு ராவன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஷாருக்கானுக்கு. இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த 2 படங்களும் ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் இது 2மே தீபாவளியை டார்கெட் பண்ணி வந்த படங்கள் தான். அப்புறம் இந்த கலெக்ஷன் ஆஃப் மூவி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரிசல்ட் கோசம் சொன்னதில்லை, இந்த 2 படங்களும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொன்னது தான். நம்ம அடுத்த படம் என்னன்னு பார்த்துருவோம். 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1999 வருஷம் ரஜினிக்கு படையப்பா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே கரெக்டாக 4 நாள் கழிச்சு கரெக்டாக தமிழ் வருஷம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1999 வருஷம் விஜயகாந்த் சூர்யாலாம் நடிச்சிருந்த பெரியண்ணா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 படங்களுக்கும் நடுவில் 4 நாள் டிஃபரெண்ட் இருந்தாலும் இந்த 2 படங்களும் தமிழ் வருஷம் டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் இட்டுவட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியோட படையப்பா பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. விஜயகாந்த் சூர்யாலாம் நடிச்சிருந்த பெரியண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹிட் படமா ஒரு 50 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அன்னைக்கு டைம்ல. அடுத்ததான் 4 வாரம் டிஃபரெண்ட்ல ஒரு படம் இருக்கு. 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2002 வருஷம் சூர்யாவுக்கு ஸ்ரீ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே கரெக்டாக ஒரு 27 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாபா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பாபா படம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ படம்லாம் ஓடவே இல்லை, ஸ்ரீ படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே இருக்குன்றதுனால இந்த படத்தையும் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து 5 வாரம் டிஃபரெண்ட்ல வந்த ஒரு படம் இருக்கு. 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2005 வருஷம் சூர்யாவுக்கு மாயாவி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே கரெக்டாக ஒரு 35 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2005 வருஷம் ரஜினிக்கு சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இல்லை மாயாவி படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹிட் தான் ஆகுது. சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிருக்கு. சந்திரமுகி படம் வரும்போது மாயாவி படம் நிறைய தட்டில் ஓடியும் இருக்காது ஃபர்ஸ்ட். இந்த ரிலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இருக்குன்றதுனால தான் இதையும் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் ரஜினிக்கும் சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2-3 மாதம் டிஃபரெண்ட்ல வந்து ஒரு 4-5 படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் 3 மாதம் 6 மாதம் டிஃபரெண்ட்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கிளாஸ் ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் சூர்யாவுக்கு நடுவில் ராவன் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீ மாயாவி, இந்த 2 படங்களும் வந்து ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரஜினி படம் வந்திருக்கு. பெரியண்ணா படம் பார்த்தீங்கன்னா அதுவும் விஜயகாந்த் படமா தான் அன்னைக்கு பார்த்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்க போனா ரஜினிக்கும் சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஷ்ன்றது மோஸ்ட்லி இருந்ததே இல்லை. சூர்யாவோட சூரரை போட்டு அருவா அண்ட் ரஜினியோட அண்ணாத்த இல்லை இவங்களோட அப்டேட் மூவிஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து ரஜினி வேஸ் சூர்யான் கிளாஷ் ஆகும்போது இந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை மெச்சூரிட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். ரஜினியும் சூர்யாவும் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க படங்களுக்கு இடையில இருந்த கிளாஸ் ரிவீல் இன்ஃபர்மேஷனா தான் இந்த வீடியோ இருந்திருக்கும். அதனால இதை நம்ம தமிழ்லையும் சேம் டைம் ரிலீஸ் தான் கொடுத்துருப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை.